தமிழ்நாட்டு அரசியல இப்படி ஒரு ட்விஸ்ட நாம யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம் இல்லையா? பல தசாப்தங்களா இருந்து வந்த ரெண்டு பெரிய கட்சிகளோட ஆதிக்கத்தை வெறும் 4 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச ஒரு புது கட்சி உடைச்சிருக்கு. ஆனா இதுல ஒரு பெரிய சிக்கல். தமிழ்நாட்டோட முதல் தொங்க சட்டமன்றம் இதுதான். ஒரு புது தலைவர் மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சிருந்தாலும் மெஜாரிட்டிக்கு ரொம்ப நெருக்கத்துல, ஆனா தாண்ட முடியாத ஒரு தூரத்துல நிக்கிறாங்க. இந்த வரலாற்று சிறப்பு மிக்க தேர்தல் முடிவுகள் என்ன சொல்லுதுன்னு இந்த அலசல்ல நாம விரிவா பார்க்க போறோம். வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போலாம். ஆமாங்க, வெறும் 10 சீட்டு தான். தமிழ்நாட்டுல மொத்தம் இருக்கிற 234 தொகுதிகள்ல ஆட்சி அமைக்க தேவையான மெஜாரிட்டி மேஜிக் நம்பர் 118. ஆனா டிவிகே கட்சி இப்போ சரியா 108 இடங்கள்ல மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. அதாவது அந்த பெரும்பான்மையத்தோட அவங்களுக்கு இன்னும் 10 சீட்டுகள் தேவைப்படுது. இந்த 10 சீட்டுகள் தான் இப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட தலையெழுத்தையே தீர்மானிக்க போகுது. இது சாதாரணமான ஒரு அரசியல் பேச்சுவார்த்தை கிடையாது. சொல்லப்போனா இது ஒரு ஏலம். ஒற்றை இலக்கத்துல சீட்டுகளை ஜெயிச்சிருக்கிற ஒவ்வொரு சின்ன கட்சிக்கும் இப்ப தங்கிட்ட எவ்வளவு பெரிய பவர் இருக்குன்னு ரொம்ப தெளிவாவே தெரியும். ஆட்சி அமைக்க போற டிவிகேக்கு நாம எவ்வளவு முக்கியங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சின்ன கட்சிகள்லாம் தங்களோட டிமாண்ட ஏத்துற ஒரு பெரிய ஏலக்களமா தமிழ்நாடு மாறிடுச்சு. இத பற்றி தான் இன்னைக்கு நாம ஆழமா அலச போறோம். சரி, நாம இன்னைக்கு என்னென்ன பார்க்க போறோம்னா, இந்த 10 சீட்டு இடைவெளி என்ன, டிவிக்கு எடுத்த தனித்து போட்டிங்கிற ரிஸ்க், பெரும்பான்மையை எட்ட இருக்கிற 5 வழிகள், இந்த கூட்டணிக்கான மறைமுக விலை, டிவிகேக்கு இருக்கிற ஆபத்துகள், அப்புறம் அடுத்த 48 மணி நேரத்துல நடக்க போற விஷயங்கள், இது எல்லாம் தான் ஒன்னொன்னா பார்க்க போறோம். முதல்ல இந்த 10 சீட்டு இடைவெளிய பத்தி தேர்தல் ஆணையத்தோட அதிகாரப்பூர்வ தரவுகள் என்ன சொல்லுதுன்னு பாப்போம். தேர்தல் ஆணையத்தோட தரவுகளை பார்த்தா நமக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியும். முதலிடத்துல டிஆர்விகே 108 இடங்களோட மிகப்பெரிய முன்னிலையில இருக்காங்க. அவங்களுக்கு அடுத்தபடியா பல வருஷமா அரசியல்ல இருக்கிற திமுக 59 இடங்கள்லயும், அதிமுக 47 இடங்கள்லயும் இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு நடுவுல இருக்கிற இடைவெளி ரொம்ப பெருசு. ஆனா நம்ம கவனிக்க வேண்டியது மீதமுள்ள அந்த 126 இடங்களை தான். அந்த சீட்டுகள் காங்கிரஸ், பாமக, விசிகேன்னு சுமார் 11 கட்சிகள் கிட்ட செதறி கிடக்கு. இந்த குறைவான சீட்டுகள் தான் இப்போ அரசியல் சந்தையில மிகப்பெரிய டிமாண்ட உருவாக்கியிருக்கு. ஓகே, இந்த நிலைமைக்கு டிவிகே எப்படி வந்தாங்க? அவங்க தனித்து போட்டியிட்ட அந்த அரசியல் பின்னணிய கொஞ்சம் திரும்பி பார்ப்போம். கடந்த மார்ச் மாசம் நடந்த ஒரு முக்கியமான விஷயத்த நாம இங்க கட்டாயம் சொல்லி ஆகணும். என்டிஏ கூட்டணி, அதாவது பிஜேபி மற்றும் அதிமுக சேர்ந்த கூட்டணி, டிவிகேக்கு ஒரு அதிகாரப்பூர்வ கூட்டணி அழைப்ப கொடுத்தாங்க. ஆனா டிவிகே அத ரொம்ப திட்டவட்டமா நிராகரிச்சுட்டு நாங்க தனித்து தான் போட்டியிடுவோன்னு ஒரு அதிரணி முடிவெடுத்தாங்க. இந்த ரிஸ்கான முடிவு தேர்தல்ல அவங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை கொடுத்திருந்தாலும் ஆட்சியமைக்க தேவையான அந்த 10 சீட்டுகள் இல்லாததால இன்னைக்கு இவ்ளோ பெரிய நெருக்கடியை அவங்க சந்திக்க வேண்டியிருக்கு. அப்போ அந்த 118ஐ தொடர்றதுக்கு அவங்க கிட்ட இருக்கிற வழிகள் தான் என்ன? நம்மளோட பகுப்பாய்வு படி சரியா 5 வழிகள் அவங்க முன்னாடி இருக்கு. அது என்னென்னு பார்க்கலாம். மொத வழி, இது ரொம்ப சுலபமான நேரடியான ஒரு ரூட். இதுக்கு டிவிகேக்கு வெறும் 3 கட்சிகளோட ஆதரவு மட்டும் போதும். காங்கிரஸ் கட்சியோட 5 இடங்கள், பாமகவோட 4 இடங்கள், அப்புறம் தேமுதிகவோட 1 இடம். இந்த 3ம் சேர்ந்தாலே சரியா 10 இடங்கள் கிடைச்சு 118 ஈஸியா தொட்டுடலாம். ஆனா இதுல ஒரு சின்ன சிக்கல் என்னன்னா, காங்கிரஸ் கட்சி துணை முதல்வர் பதவியை கேட்க வாய்ப்பிருக்கு. இருந்தாலும் ரொம்ப சீக்கிரமா ஆட்சி அமைக்க இது ஒரு அருமையான வழி. 2வது வழி கொஞ்சம் அதிரடியானது. இது என்னன்னா, திமுகவோட மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிய அப்படியே உள்ளுக்குள்ளே உடைக்கிற ஒரு மாஸ்டர் பிளான். விசிகேவோட 2, சிபிஐயோட 2, சிபிஐஎம்மோட 2, ஐயுஎம்எல்லோட 2, அப்புறம் தேமுதிகவோட 1 சீட்டு. இது கூட எக்ஸ்ட்ராவா ஒரு எம்எல்ஏவை மட்டும் தங்கப்பக்கம் இழுத்துட்டா போதும், டிவிகேயால் 118 எட்டிட முடியும். ஆனா இது திமுகவோட அரசியல் அஸ்திவாரத்தையே ஆட்டங்காண சேர ஒரு மிகப்பெரிய மூவ். 3வது வழி ரொம்ப சுவாரஸ்யமானது. இது காங்கிரஸ் இல்லாத வழி. பாமக, ஐயுஎம்எல், சிபிஐ மற்றும் விசிகே ஆகிய கட்சிகளை மட்டும் உள்ளடக்கியது. இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? தேசிய கட்சிகளான இந்தியா கூட்டணி அல்லது என்டிஏ கூட்டணி, இந்த 2 பேரோட தயவும் இல்லாம முற்றிலும் சுதந்திரமான ஒரு அரச டிவிகேயால் அமைக்க முடியும். இது அவங்களோட புது அரசியல் பிம்பத்துக்கு மிகப்பெரிய அளவுல கை கொடுக்கும். அடுத்ததா இருக்கிற 4வது வழி ரொம்ப பாதுகாப்பான நிலையான ஒரு பாதை. காங்கிரஸ், பாமக மற்றும் விசிகே கட்சிகளோட இணைந்து 119 இடங்களை பெறுவது. அதாவது மெஜாரிட்டிக்கு மேல 1 சீட் எக்ஸ்ட்ராவா இருக்கும். இந்த 3 கட்சிகளும் இதுக்கு முன்னாடி 3 வெவ்வேறு கூட்டணிகள்ல இருந்தவங்க. அதனால எந்த ஒரு குறிப்பிட்ட கட்சியும் டிவிகே ஈஸியா மிரட்டவோ நிர்பந்திக்கவும் முடியாது.
ஒரு ஸ்ட்ராங்கான அரசு அமைக்க இதுதான் மிகச் சிறந்த வழி. 5வது மற்றும் கடைசி வழி, வரலாற்றிலேயே முதல் முறையா நடக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான நகர்வு இது. திமுகவோட பெரும்பாலான கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், விசிகே, சிபிஐ மற்றும் சிபிஐஎம் ஆகிய அனைத்தையும் அப்படியே டிவிக்கு தம் பக்கம் இழுக்கிறது. இது நடந்தா 119 இடங்களை அவங்க எட்டிடுவாங்க. அதே சமயம் திமுக, அதிமுகன்னு 2 பெரிய பாரம்பரிய கட்சிகளையும் ஒரே நேரத்துல எதிர்க்கட்சி வரிசையில உட்கார வைக்கிற ஒரு வரலாற்று சம்பவமா இது மாறும். ஓகே, சீட்டுகள் கிடைச்சாச்சு. ஆனா இந்த 10 சீட்டுகள் ஒன்னும் ஓசில கிடைச்சிடாது இல்லையா? இந்த கூட்டணிக்கான மறைமுக விலை என்னங்கிறத பாப்போம். சின்ன கட்சிகள் கேக்குற விலைய நாம 3 அடுக்குகளா பிரிக்கலாம். முதல் அடுக்கு, உடனடியா அவங்களுக்கு தேவைப்படுற துணை முதல்வர், நிதி, உள்துறை மாதிரியான பவர்ஃபுல்லான அமைச்சர் பதவிகள். 2வது அடுக்கு, இடைக்கால பட்ஜெட்ல அவங்க தொகுதிக்கான ஸ்பெஷல் திட்டங்கள் மற்றும் மாவட்ட அளவிலான முக்கிய பதவிகள். 3வது அடுக்கு, 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி பேரங்கள். அதாவது இந்த சின்ன கட்சிகள் வெறும் வாக்கெடுப்புக்காக மட்டும் கைதூக்க வரல, அடுத்த 5 வருஷத்துக்கான அதிகாரத்திலையும் தங்களுக்கு ஒரு பெரிய பங்கு வேணும்னு டிமாண்ட் பண்றாங்க. இங்கதான் டிவிக்கே ஒரு மிகப்பெரிய வலையில சிக்கி இருக்காங்க. தங்களுக்கு சப்போர்ட் பண்ற இந்த பழைய அரசியல் கட்சிகளை அவங்க அதிகமா அரவணைச்சு போனாங்கன்னா, இத்தனை நாளா அவங்க கட்டி அமைச்ச அந்த புதிய அரசியல் பிம்பம் டோட்டலா டேமேஜ் ஆகிடும். சரி, அவங்களோட டிமாண்ட்ஸ் எல்லாம் ஏத்துக்க முடியாதுன்னு மறுத்துட்டா கையில கிடைச்ச அரசாங்கத்தையே இழக்க வேண்டியிருக்கும். தேர்தல்ல ஜெயிக்கிறத விட ஆட்சி அமைக்கிறது எவ்வளவு பெரிய சவால்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இதையெல்லாம் தாண்டி டிவிகேக்கு இருக்கிற ஆபத்துகள் என்னென்ன, அவங்கள ஆட்சி அமைக்க விடாம தடுக்கிறதுக்கு என்னென்ன திரைமறைவு திட்டங்கள் நடக்கலான்னு பார்க்கலாம். இப்போ நாம ஒரு மாற்று பெரும்பான்மை கணக்க பார்க்க போறோம். அரசியல் ரீதியா இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஆனா கணித ரீதியா அதிமுகவோட 47 இடங்கள், திமுகவோட 59 இடங்கள், காங்கிரஸ் 5 மற்றும் 7 சின்ன கட்சிகளோட இடங்கள், இது எல்லாம் ஒன்னா சேர்ந்தா அவங்களாலையும் சரியா அந்த 118 என்ற பெரும்பான்மையா எட்ட முடியும். இது மூலமா டிவிகே ஆட்சி அமைக்கிறத அவங்களால பிளாக் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாம இன்னும் 3 முக்கியமான ஆபத்துகளும் இங்கே இருக்கு. 1, டிவிகேய தவிர்த்து வேற யாராவது ஆட்சிக்கு வரலான்னு ஒரு புது கூட்டணி உருவாகிறது. 2, மத்திய அரசால கொண்டுவரப்படக்கூடிய குடியரசுத் தலைவர் ஆட்சி. 3, டிவிகேக்கு உள்ளேயே நடக்கிற உட்கட்சி பூசல்கள்னால சில எம்எல்ஏக்கள் வாக்கெடுப்புல கலந்து கொள்ளாம புறக்கணிக்கிறது. இதனாலதான் சொல்றோம், தங்களுக்கு தேவையான அந்த 10 சீட்டை டிவிகே எவ்ளோ சீக்கிரம் முடியுமோ அவ்ளோ சீக்கிரம் கன்ஃபார்ம் பண்ணியாகணும். சரி, இவ்ளோ கலேபரங்களுக்கு மத்தியில அடுத்த 48 மணி நேரத்துக்கு நாம என்னென்ன விஷயங்களை உன்னிப்பா கவனிக்கணும்? இதோ நம்ம முன்னாடி இருக்கிற அந்த சிக்னல்கள். கிரீன் சிக்னல் என்னன்னா, ஆளுநர் அதிகாரப்பூர்வமா டிவிகேய ஆட்சி அமைக்க கூப்பிடுறது, அல்லது காங்கிரஸ், விசிகே மாதிரி கட்சிகள் வெளிப்படையாவே நாங்க சப்போர்ட் பண்றோம்னு சொல்றது. ஆம்பர் சிக்னல்னா அமைச்சர் பதவிகளுக்கான பேராங்கள் பத்தி மீடியால வர கசிவுகள். ரெட் சிக்னல்னா 72 மணி நேரமாச்சும் ஆளுநர்கிட்ட இருந்து எந்த அழைப்பும் வராதது, அல்லது எதிர்க்கட்சிகள் தங்களுக்கு தான் பெரும்பான்மை இருக்குன்னு சொல்லி கிளம்புறது. அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் எப்பவுமே லேட்டா தான் வரும். அதனால இந்த மாதிரி ஆரம்பகட்ட சிக்னல்களை தான் நாம உன்னிப்பா கவனிக்கணும். கடைசியா ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியோட நாம இந்த அலசல முடிச்சுக்கலாம். பல வருஷமா அரசியல்ல இருக்கிற பழைய அரசியல்வாதிகளோட அந்த மெகா பேரங்களை எதிர்கொள்ற இந்த முதல் களத்துல ஒரு புது அரசியல் இயக்கம் தாக்கு பிடிக்குமா? இந்த 10 சீட்டுக்கான ஏலம்தான் தமிழ்நாட்டோட எதிர்கால அரசியலையே தீர்மானிக்க போகுது. என்ன நடக்க போகுதுங்கிறத நாம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தொடர்ந்து கவனிப்போம்.